ஒருவேளை அண்ணனா இருக்குமோ? அண்ணன் நம்ம கிட்ட சொல்லாம வராதே, வேற யாரா இருப்பாங்க? கல்யாணம் ஆனதும் தெரியல, கையில குழந்திருக்குதுன்னு தெரியல. என்ன மாமா, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தன ஆளே மாறிட்ட. அடேங்க அப்பா, எட்டப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. நல்லாவே தெரியுது உங்க கேரக்டர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்குன்னு. அப்புறம் என்ன மாமா, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, கை நிறைய சம்பாரிச்சிட்டு வந்துட்டீங்க, அடுத்து என்ன கல்யாணம் தானே? கல்யாணமா? அதுக்கு புருஷ ஒத்துக்கணும் மேடிச்சலும். ஏன் மாமா, ஏன் புருஷன் என்ன ஊருக்குள்ள இருக்கிறவங்களா ஒத்துக்குவாங்க? உன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு ஏன் புருஷன் இருக்கா ஒத்துக்கணும்? அதான் சொல்லும், ஃபாரின்ல பல பேர்கிட்ட பழகிருக்கிறேன். அதுல சில பேர்கிட்ட ஆனா அப்ப கூட முகம் உடம்பு அவங்களுக்கு இருந்தாலும் அப்ப கூட இந்த கற்பகத்தை நினைச்சு 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 நினைச்சுதான் அவங்க கிட்ட நான் இருந்தேன். என்ன மாமா சொல்ற? ஆமாடி, நான் காலமுறை உன்னை வந்து 5 வயசுல இருந்தே அணுவா உரி லவ் பண்ணுவேன். காட்டுத்தனமா இருக்கிறேன்னு சொல்லி வெளிநாட்டு அனுப்புவீங்க. அந்த கேப்ல நீ ஒரு கல்யாணம் பண்ணுவ, நான் நக்கிட்டு போகணுமா வந்து? ஆனா பைத்தியக்கார மாமா, சாக கிடக்கிற சண்டால சாப்பிட இருக்கிற பெண்டால மாதிரி இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஏன் மாமா, ஒரு செடியில பூக்குற ரோஜா கூட அழகாதான் இருக்கும். அதோட அழகு கொஞ்ச நேரத்துக்கு தான், அப்புறம் வாடி வதங்கி உதிர்ந்து போயிடும். அழகு பெருசா நினைச்சா இறக்க போற வருங்கால வாழ்க்கையை இழந்துட்டு நீ நிக்க கூடாது. என்ன புரியுதா? என்னடி ஒரே டேக் நீட்டிட்டு போற? புலி இல்லாத ஊர்ல பூனைதான் இங்க புலி. இப்ப உன்னை தெரிஞ்சுக்க, புரச இல்லாத இடத்துல நான் தாண்டி உனக்கு ராசா ராசா, நான் தாண்டி உனக்கு புருசன் புருசன். கள்ள புருஷனா வச்சுட்டாலும் சரி சரி, நல்ல இந்த விஷயம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஐயோ ஐயோ கற்பகம், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்குது நீ. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஒன்று சொல்கிறேன், கதை சொல்கிறேன் கேட்டுக்க. இங்கே 3 விரல் வச்சுக்க, இதில் நீ கற்பகம், ஏன் தங்கராசு, ஏன் மோகம் வச்சுக்க. இப்போ உன்னைய வந்து நான் அனுபவிக்கணும்னு வச்சுக்க, உன் பிரச்சனை படுத்தவில்ல. உங்கள் அண்ணன் உன் உசுருக்கு உசுரா எனக்கு தங்கராசு இருக்கான் பார்த்தியா, அவனை போட்டுன்னு வச்சுக்க, ஆட்டோமேட்டிக்காக நீ வருவ. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன் கல்யாணத்துக்குன்னு சொல்லி ஒரு 5 லட்சம் தான் வாங்கினான். ஆனா என்ன பண்ணிட்டானா 50 லட்சம் ரூபா சொத்தை கொடுத்துட்டான். ஓகேவா? இப்ப அந்த பத்திரம் என்கிட்ட தான் இருக்குது. இதை கிழிச்சிட்டேன்னு வச்சுக்க, பதறாத பதறாத, இது ஓன்லி ஜெராக்ஸ். இதோட ஒரிஜினல் வந்து எங்க நமக்கு லாக்கர்ல இருக்கு, சரியா? இப்ப ஒன்னை அனுபவிக்கிறதுக்கு உன் புருஷனா மேட்ரே கிடையாது. நான் இப்ப போறேன், திரும்பவும் வருவேன் வந்து